இந்த மங்குஸ்தான், இது வந்து ரங்குட்டான். இந்த பழங்களோட ரேட் எவ்வளவு தெரியுமா? இது வந்து 1 கிலோ வாங்கினேன் 300 ரூபா சொன்னாங்க. இது அரை கிலோ 400 ரூபா. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா சூனா ஸ்டோர் கடையில் வாங்கினேன். மேபி உழவர் சந்தையில் வாங்கினப்ப ஒரு 50 ரூபா கிட்ட கம்மியாக இருந்துச்சு. இது அரை கிலோ வந்து 250 ரூபா சம்திங் கிட்ட போட்டிருந்தாங்க. இதோட டேஸ்ட் தான் அல்டிமேட்டாக இருக்கும். முன்னாடிலாம் நான் சின்ன வயசுல எனக்கு விவரம் தெரிஞ்சு ஒரு தடவை தான் சாப்பிட்ட மாதிரி ஞாபகம். இப்போதான் பார்த்தீங்கன்னா இந்த சீசன் வரும்போது அடிக்கடி பார்த்து வாங்கி சாப்பிட்றேன். அப்படியே இந்த 1 கிலோ வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்குள்ள இருக்கிற சாப்பிட்ற ஐட்டத்தோட எடை போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, வெறும் 250 கிராம் 300 கிராம் தான் வரும். அந்த 700 கிராம் பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரேட்டு கூட. ஆனால் டேஸ்ட் ஒரு தடவை சாப்பிட்டீங்கன்னா அடுத்து இது எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு வாங்கி சாப்பிடணும்னு தோணும். அதே மாதிரி 1 கிலோ வாங்கினீங்கன்னா அதில் ஒரு 5 பழத்துக்கிட்ட ஒரு மாதிரி உள்ள அழுகுன மாதிரி, ஒரு சைடு வந்து அடிப்பட்ட பழமாக தான் இருக்கும். ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இந்த நொங்குலாம் சாப்பிட்றீங்களா? ஒரு மாதிரி துவப்பாகவும் இருக்கும், அதே சமயத்தில் இனிப்பாகவும் இருக்கும் சில நேரம் அந்த தண்ணியெல்லாம் குடிக்கும் போது. ஐயோ, கொஞ்சம் கஷ்டம்தான், சூப்பராக இருக்கும். அப்படியே கண்ணு மாதிரி இருக்கும். டேஸ்ட் அல்டிமேட். ஒரு சில நேரம் இந்த ஒரு சைடு இந்த மாதிரி அடிபட்டிருக்கும். இப்போ இதெல்லாம் பாருங்க, ஒரு சைடு அடிபட்டிருக்கு, ஒரு சைடு நல்லா இருக்கு. டேஸ்ட் தரமா இருக்கு. இன்னொரு பழத்தை உரிப்போம், இதை உரிப்போம். இது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா சில இது நல்லா இருந்துச்சுன்னா உரிக்கும் போதே இந்த மாதிரி வந்துடும். சூப்பரா இருக்கா? அப்படியே கண்ணு மாதிரியே இருக்கும். நம்மளோட கண்ணோட அந்த வெள்ளை விழி இருக்கும்ல, இந்த மாதிரி இருக்கும். ஒரு இந்த சின்னதா இருக்கல, விதையே இருக்காது. டாப் நாச், வேற லெவல். அதை விட இந்த பழம் வேற ஒரு டேஸ்ட். அப்படியே முத்து முத்தா வருது பாருங்க. கண்டிப்பா இந்த மாதிரி பழங்கள்லாம் சீசன் இருக்குமே வாங்கி சாப்பிடுங்க. அப்ப நினைச்சாலும் வாங்கி சாப்பிட முடியாது. ஐயோ, இதை உரிக்கிறதுக்கே பொறுமை வேணும். ஏன்னா டேஸ்ட் சூப்பரா இருக்கும். நம்ம வேகமா சாப்பிடணும்னு நினைப்போம், ஆனா அதை வேகமா உரிக்கிறதுக்கு தான் மண்டைக்கடி ஆகும். ஏன்னா கொஞ்சம் கையை அழுத்தி பிடிச்சிங்கன்னா உள்ள பழம் நசுங்கிடும். என்ன சுவை! யாராச்சும் உரிச்சு கொடுத்துட்டே இருந்தா நம்ம பாட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான். அப்படி எடுத்து சூப்பர். இது அக்கா பசங்க வருவாங்க, அவங்களுக்கு ஆளுக்கு 2 வச்சிரும். மொத்தத்தையும் நான் சாப்பிட்டா அப்புறம் பெரிய பிரச்சனையாயிரும். இதை உரிக்கிறது அப்படிதான். ரங்குட்டானும் டேஸ்ட் நல்லா இருக்கும், உள்ள விதை இருக்கும். இதை உரிக்கிறது தான் கஷ்டம். சூப்பரா இருக்குல்ல? அப்படியே நொங்கு மாதிரி இருப்பாருங்க, உள்ள ஜெல்லி மாதிரி. அப்படியே எடுத்து வேற லெவல் டேஸ்ட் இருக்கும். இது செம்ம டேஸ்ட்டுங்க. இந்த 2 பழமுமே ரேட் வைஸ் கூட, அதே மாதிரி டேஸ்ட் வைஸும் செம்ம ரிச்சா இருக்கும். கண்டிப்பா ஒரு தடவை வாங்கி சாப்பிட்டு பாருங்க, நல்லா இருக்கும். எதையோ பீஸா பர்கர், நம்ம கிரேவிங்ஸ்க்காக நைட் நேரம் பீஸா பர்கர் ஃப்ரைட் ரைஸ் சவர்மா நூல்ஸும் சாப்பிட்றோம். ஸோ இந்த மாதிரி பழங்களுக்கு காசு செலவு பண்ணுறது பிரச்சனை இல்லை, தாராளமாக செலவு பண்ணலாம். ஓகேவா? ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.